வணக்கம் உள்ளங்களே, நான் தான் உங்களுடைய ஸ்ரீலங்கா ட்ரிங்கோசரி. இன்று நான் திருகோணமலை நித்தியபுரிக்கு வந்திருக்கிறேன். அதாவது ஒரு சகோதரிக்கு கிட்னி மாற்றுறதுக்கு தேவை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அவங்களோட அம்மாவை சந்திச்சு கதைப்போம், என்ன பிரச்சனை, ஏன் அவங்களுக்கு அதை மாற்ற வேண்டி வந்திருக்குன்னு சொல்லி கேட்போம். வணக்கம் அம்மா. வணக்கம். சொல்லுங்கள். நாங்கள் திருவண்ணாமலை நித்தியபுரி என கிராமத்தில் இருக்கிறோம். என்னென்று சொன்னால், எனது மகள் டிலக்ஸிகா 23 வயது. இவக்கு இவ்வளவு காலமும் எந்த ஒரு இப்போ கிட்னி மாத்திரை நிலைமை வர்றதுக்குரிய காரணம் இவ்வளவு நாளாக எங்களுக்கு ஒரு இதுவுமே தெரிய வர இல்லை. இப்போ போன மாதம் ஒரு 5ஆம் மாதம் 22ஆம் தேதி அளவில் தான் இவக்கு லேசாக வயிற்று குத்து வந்தது. கொஞ்சம் நாள் பலவீனமாக போயிருந்தவ. இப்போ வயிற்று குத்தண்டையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டி கொண்டு போன நிலைமையில டாக்டர் செக் பண்ணி போட்டு வோட்டில் அட்மிட் பண்ண சொன்னாங்க. அப்போ அந்த நேரம் அட்மிட் பண்ணி போட்டு நாங்கள் வந்துட்டோம். அடுத்த நாள் டாக்டர் எங்களை கூப்பிட்டு கதைச்சவங்க. இப்படி என்னென்னு சொன்னால், பிள்ளைக்கு ஒரு கிட்னி பழுது அடைஞ்சிட்டு இன்னொரு கிட்னி பழுது அடைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கண்டு. எங்களுக்கு கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டு. என்னென்று சொன்னால், பெரிய துக்கம் பாரதூரமான விஷயம் என்னென்னா, 23 வருட காலத்துக்கும் என் மகளை கூட்டிக் கொண்டு இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டல் நான் போனதில்லை. ஒரு பெனடோல் குடிச்சிருக்க மாட்டா, ஒரு இன்ஜெக்ஷனோ எதுவுமே நாங்கள் எடுத்ததில்லை. அப்போ அந்த நிலைமையில திடீரென்று இப்படி கிட்னி பாதிப்புன்னா எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் போயிட்டு எங்களோட குடும்பத்துக்கும் எங்களுக்கு. அடுத்தது அப்போ இவைக்கு இப்போ கிட்னி கட்டாயம் மாற்றி ஆகணும்னு ஒரு கட்டாயம் வந்திருக்கு. கன்சல்டன் இது பண்ணியிருக்கிறாரு. பாருங்க உள்ளங்களை இவை மாதிரி கிட்னியே இவங்களுக்கு இந்த வயக்கு பெரிய வயசும் இல்லை, சின்ன வயசு. எத்தனை வயசு வரைக்கும்? 23 வயசு. இவை நல்லா படித்து ஒரு டிகிரிக்கும் எடுக்கிறதுக்கும் படித்து கொண்டு ஒரு கேஎஃப்சியிலும் வேலை செய்து கொண்டிருந்தவ, ஒரு தனியார் நிறுவனத்திலும் வேலை செய்து கொண்டிருந்தவ. வேலை செஞ்சு கொண்டிருக்க நேரம் தான் இப்படி இந்த நிலைமை வந்திருக்கு. இப்போ இவங்க இருக்கிற வீடும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. அடுத்து உழைப்புன்னு சொன்னால் இந்த வரைக்கும் தந்தை இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அம்மா போயிட்டு கவர்மெண்ட் சில இடங்களுக்கு போயிட்டு வேலை செய்து தான் இவங்களை பார்த்து கொண்டிருக்கோம். அதனால அவங்களுக்கு வேறு எந்த விதமான வருமானமும் இல்லாதனால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களோட உள்ளங்களான நீங்கள் கட்டாயம் ஒரு முயற்சி செஞ்சு ஏதோ ஒரு வழியில் கிட்னி மாற்றுறதுக்கு என்ன தேவையோ அதை உங்களால் என்ன செய்யணுமோ அதுக்கு அந்த வேலையை கட்டாயம் இவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.